அனைவருக்கும் வணக்கம். சென்னை கோயம்பேடில் 100 அடி சாலையில் செயல்பட்டு வரும் லாட்ஜில் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினார்கள். அப்போது அங்கிருந்த ரூமில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கே நகரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியை போலீசார் மீட்டனர். மேலும் பிடிப்பட்டவர்களையும் சுற்றி வளைத்து கைதும் செய்தனர். இந்த மாணவியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக ஆந்திரா மாநிலம் துணை நடிகையான நாகலட்சுமி, அஞ்சலி, கார்த்திக் குமார் உட்பட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். பிறகு மாணவியை எதற்காக விபச்சாரத்தில் தள்ளினீர்கள் என்று கைதானவர்களிடம் போலீசார் விசாரித்தனர். அப்போதுதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகின. அதாவது, மாணவியின் அப்பா திடீரென இறந்து விட்டதால் அவரது அம்மா இன்னொருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டாராம். இதனால் தனிமையில் சிக்கிய அந்த மாணவி எங்கே போவது, என்ன செய்வதென்றே தெரியாமல் கே நகரில் உள்ள தன்னுடைய அம்மாவின் தோழியான பூங்கொடி என்பவரின் வீட்டில் சென்று தங்கியிருக்கிறார். இந்த பூங்கொடி என்பவர் சினிமாவில் கிளப் டான்சர் ஆவார். மாணவியின் நெருக்கடி நிலைமையை அறிந்து ஆசை வார்த்தைகளை சொல்லி விபச்சாரத்திலும் தள்ளியிருக்கிறார் பூங்கொடி. ஆரம்பத்தில் இதற்கு மாணவி மறுத்துள்ளார். ஆனாலும் காஸ்ட்லியான ட்ரெஸ், ஐஃபோன், பணம் போன்ற பரிசு பொருட்களை தந்து மாணவியை பணிய வைத்துள்ளனர். இதற்கு மாணவியின் பெரியம்மா மகளான ஐஸ்வர்யா என்பவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார். முதலில் ஐஸ்வர்யாவுடைய கணவன்தான் அந்த சிறுமியை அவர் பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார். அந்த சிறுமியுடன் அவர் அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்கிறார். அதன் பிறகுதான் அவருடைய அக்காவான ஐஸ்வர்யாவே தன்னுடைய தங்கையை பாலியல் தொழிலில் தள்ளியிருக்கிறார். இதற்கு பிறகு அந்த மாணவி முழு நேர விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வசதி படைத்த கஸ்டமர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தையும் சம்பாதித்தனராம் பூங்கொடி. இந்த வசதி படைத்த கஸ்டமர்களை பூங்கொடிக்கு அறிமுகம் செய்து வைத்தது சினிமாவில் நடிகராக இருக்கக்கூடிய பாரதி கண்ணன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கோயம்பேடு மகளிர் போலீசார் பாரதி கண்ணனிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது நடந்த சம்பவம் அனைத்துமே உண்மை என்பது நிரூபணமானதால் பூங்கொடி, ஐஸ்வர்யா, பாரதி கண்ணனை மகளிர் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். மேலும் உல்லாசத்தில் ஈடுபட்டு வந்த கட்டுமான நிறுவன ஊழியரான மகேந்திரன், திமுக நிர்வாகியான ரமேஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் இருவரும் அடிக்கடி அந்த சினிமையை அழைத்து உல்லாசம் அனுபவித்தும் வந்திருக்கிறார்கள். பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட மாணவி தொடர்ந்து பள்ளிக்கும் சென்று வந்துள்ளார். அவர் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து யாரிடமும் தெரிவிக்காமல் இருந்தும் இருக்கிறார். கடந்த மாதம் விடுதியில் போலீசார் சோதனை செய்தபோது மாணவி சிக்கியதால் இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் கைதான பாரதி கண்ணன், மகேந்திரன், ரமேஷ் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டும் உள்ளது. இவர்களது செல்போன் நம்பர்களை வைத்து அவர்களை பிடிக்கவும் திட்டமிட்டு வருகின்றனர். அத்துடன் பூங்கொடிக்கு அறிமுகமான பிரபலங்கள் யார் யார் என்ற விவரத்தையும் போலீசார் சேகரித்து வருகிறார்கள். பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் தள்ளி பலருக்கும் விருந்தாக்கிய வழக்கில் நடிகரான பாரதி கண்ணன் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. அக்காவே தன்னுடைய தங்கையை பணத்துக்காக விபச்சார தொழிலில் தள்ளிய இந்த கொடுமையான சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.